அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். பெரியவா மகாகாமில் இருக்கா. அவள் தங்குற இடத்துல ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூமில் ஒரு ஜன்னல், அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் பெரியவா உட்காந்துப்பா. மற்ற யாராக இருந்தாலும் வெளியிலேருந்து இந்த ஜன்னலுக்கு வெளியிலேருந்து தான் தரிசனம் பண்ணணும். யார் பிரசிடென்ட் எல்லாம் கூட எல்லாம் வந்தா, அத்தனை விஐபிலாம் அங்கே இருக்கிறதே, மகாகாமில் இருக்கிறதே ராஜீவ் காந்தி வந்தார், சோனியா காந்தி வந்தா, கர்நாடகத்தில் சீஃப் மினிஸ்டர் இந்த குண்டுராவ் வந்தார், நரசிம்மராவ் வந்தார், இன்னும் உடுப்பி பெஜாவர் மட் சுவாமிகள் வந்தார், இன்னும் பல விஐபிஸ்லாம் வந்தா, இன்னும் பல பக்தாள்லாம் வந்தா. எல்லாரும் அப்பப்போ வந்த வண்ணமாகவே இருப்பா. யார் வந்தாலும் இந்த ஜன்னலுக்கு வெளியில் நின்று தான் தரிசனம் பண்ணலாம். பெரியவா அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கம் உள்ளுக்குள்ளே உட்காந்துன்னு இருப்பா. அந்த உள்ளு கதவை பெரியவா சாத்தி தாப்பா போட்டுடுவா. பெரியவாளுக்கு வேணுங்கிற காரியத்தில் அங்கே பெருக்கிறது சுத்தம் பண்ணுறது மொக்கன்னு தானே பண்ணிப்பா. மற்றவாள்லாம் வெளியில தான் இருக்கணும். பெரியவா கூப்பிட்டாக்க கதவை திறந்து யாரையானு உள்ள கூப்பிட்டா வா போகலாம். இப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தா, அப்படி இருக்கிறதுனால நமக்கு அவசரத்துக்கு தான் யாரானு உள்ள பூந்து போறாப்புல இருக்கணும்னு தானே இந்த ஜன்னலை வச்சிருக்கா, கொஞ்சம் பெருசா வச்சிருந்த. அப்படி இருக்கிறதே என்ன பண்ணிட்டா, பெரியவா உள்ளுக்குள்ள இருக்கிறதே பெரியவாள்கிட்ட கைங்கிரம் என்ற வேதபுரி சாஷில் அப்படின்னு அவர் இந்த ஜன்னல்ல பூந்து ஒரு தரம் உள்ளுக்குள்ள போய் பார்த்தார். பார்த்துட்டு அவர் என்ன பண்ணி, ஜன்னல் பிரமாதமா இருக்கு, நன்னா இருக்கு, இப்படி ஆளு உள்ளுக்குள்ள பூந்து போயிட்டு வராப்புல இருக்கு அப்படிங்கிறதுனால இவர் பூந்து உள்ள போனார். உள்ள போயிட்டு திரும்பி வெளியில வரதே, இவர் சத்தம்படாதான் பண்றதே திரும்பி வரதே பெரியவா பார்த்துட்டா, கவனிச்சுட்டா. இந்த ஜன்னல் வழியால ஒருத்தர் உள்ளுக்குள்ள போயிட்டு வராப்புல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா. உடனே என்ன பண்ணா, ஒண்ணும் இல்லை, ஏகாம்பரத்தை கூப்பிடுன்னா. உடனே ஏகாம்பரம் வந்தோடனே, நீ இந்த ஜன்னல் வழியால உள்ள பூந்து வா அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை, பூந்து வர முடியாது அப்படின்னார். ஏன்னா இவர் தானே பண்ணியிருக்கார், வச்சிருக்கார். இவருக்கு ரொம்ப பெரியவாளோட அந்த மூமெண்ட் முழுக்கலே அவளுக்கு தெரிஞ்ச, கூட கைங்கரியம் பண்ணி வருஷக்கணக்கா பெரியவாளோடய இருந்து பழகி பெரியவாளோட இந்த குணம்லாம் நன்னாவே தெரியும். கிருஷ்ணர் என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறது கோபிகளுக்கு தானே தெரியும், யசோதைக்கு தானே தெரியும், கோகுலத்தில் உள்ளவாளுக்கு தானே தெரியும். அதை போலதான் பெரியவாள்கிட்ட நடவடிக்கை என்ன, மனசுக்குள்ள என்ன வச்சுருக்கா, எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படிங்கிறதுலாம் அவளுக்கு நல்லா தெரியும். அதனால நாம இப்போ பூந்து உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தோம்னா ஜன்னலை சின்னது பண்ணிவிடுவா. அதனால இதுல நுழைய முடியாது, போக முடியாதுன்னு. உடனே அப்படியா, நீ போக முடியாதுங்கிற அப்படின்ட்டு உடனே கையை தட்டி வேதபுரி அப்படின்னு வேதபுரியை கூப்பிட்டு உடனே, எங்க நீ இதுக்குள்ளால பூந்து உள்ளவா அப்படின்னு. இது சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டார், வேதபுரி பெரியவா உத்தரவு அப்படின்னு நினைச்சுன்னு உடனே சரன்னு உள்ள பூந்தர், வெளியில வந்துட்டார். பெரியவா சிரிக்கிறா. சிரிச்சுன்னு, இன்னும் நீ வர முடியாது. வேடிக்கை என்னன்னா, இந்த ஏகாம்பரத்தோட வேதபுரி இன்னும் கொஞ்சம் ரெட்டனடியா தான் இருப்பார். அப்படின்னா குண்டா இருக்கிற அவனே உள்ள பூந்து ஈஸியா வெளியில வராம், நீ ஒல்லியா இருக்கிற ஒன்றுமோ வர முடியாதுன்னு சொல்றியே அப்படின்னு. இது இப்படி பண்ணி காமிச்சோடனே, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சோடனே ஏகாம்பரத்துக்கு புரிஞ்சுடுத்து, பெரியவா கண்டுபிடிச்சுட்டா நம்ம பெரிய ஜன்னல் வச்சது அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுன்னே சொல்றா, ஒன்று பண்ணு, இந்த ஜன்னலை சின்னதாக்கு. ஒன்றும் இல்லை, நீ வெளியிலேருந்து கொடுத்தா என்னோட மரகடம் உள்ளுக்குள்ள நுழையலாம், என் தட்டு மரத்தட்டு என்னோட சாமான உள்ள நுழையலாம், அதை தவிர வேற ஒன்றும் உள்ள நுழைய முடியப்படுது, அப்படி ஜன்னல்லாம் சின்னது பண்ணுன்ட்டு. உடனே கார்பெண்டர்லாம் கூப்பிட்டு அத்தை பண்ணி இதை பண்ணியாச்சு. இது எதுக்கு அப்படின்னா, நாம ஏதோ அப்படி இப்படின்னு ஒரு சாமர்த்தியம் சமத்து பண்ணி பெரியவாளுக்கு தெரியாது, ஏதோ நம்மளும் நல்ல எண்ணத்துல தான் பண்ற. கூட இருக்கிறவெல்லாம் சொன்னது எதுக்காக, பெரியவாளுக்கு ஏதானும் ஒன்றும் அந்த உள்ளுக்குள்ள ஏதான ஒரு ஆபத்து அப்படின்னா நம்ம உடனே உள்ளுக்குள்ள போய், பெரியவா கதவை சேதவை சாத்தின்னு இருக்கிறதே, உள்ளுக்குள்ள ஏதானும் ஆச்சுன்னா நம்ம இந்த ஜன்னல் வழியான உள்ளுக்குள்ள போய் பூந்து போய் ஏதானும் பெரியவாளுக்கு சகாயம் பண்ணலாமேங்கிறதுக்காக தான் நல்ல எண்ணத்துல தான் சொல்லித்து. ஆனா பெரியவா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டா. பண்ணுன்னா சின்னதா வையினா சின்னதா வைக்கணும், பெருசா வையினா பெருசா வைக்கணும். அவளுக்கு தெரியாதா? நம்மளோட பக்தி பாவத்துல இது அஜ்ஞானம்னு சொல்லலாம், ஆனா அது கூட பக்தி பாவம் தான். எந்த அண்டச்சராச்சரத்தையும் காப்பாத்தின்னு இருக்கானோ, நமக்கு வர ஆபத்தெல்லாம் காப்பாத்துற பரமாத்மாவோ, அவளுக்கு ஒரு அவசரம் தேவை ஆபத்துனா நம்ம போய் உள்ளுக்குள்ள போய் காப்பாற்றணும் அப்படிங்கிறப்பல நினைக்கிறது பக்தாளோட சுபாவம் தானே. கண்ணப்பநாயனார் இல்லையா, என்ன பகவானுக்கு என்ன சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் அப்படின்னு ஆயிரக்கணக்கான கண்ணு உடையவன், ஆயிரக்கணக்கான சிரசு உடையவன். அப்பேற்பட்ட ஈஸ்வரனுக்கு கண்ணுலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு கண்ணு போயிடுத்து அப்படின்னு நினைச்சு தன்னோட கண்ணையே அர்ப்பணம் பண்ணலையா. இது பக்தி பாவத்துல நடக்கிறது தானே. அதை போலதான் இவாளும் ஜன்னலை பெருசா வையின்னா
ஆனா பெரியவா என்ன பண்ணிட்டார், கடைசியில இப்படி அப்படின்னு பண்ணி காமிச்சு அந்த ஜன்னலை சின்னது பண்ண சொல்லிட்டா. கூட இருக்கிறவாள்லாம் அப்புறம் வேதபுரி சாஸ்திரியில சொன்னா, நீ போய் உன்னை யாரு பூந்து பார்க்க சொன்னா, இது பார்த்ததுனால தானே பெரியவா கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு. அப்படி சொல்லலாம். ஆனா இவர் பூந்தத்தினால பெரியவா கண்டுபிடிக்கல. பெரியவா கண்டுபிடிச்சிட்டேன்னு தெரியணுங்கிறதுக்காகவே அந்தர்யாமியா இருக்கிற சர்வாந்தர்யாமியா இருக்கிற பெரியவா அந்த வேதபுரி சாஸ்திரி மனசுலயும் போய் பூந்து பார்க்கறாப்பல ஒரு லீலையே பண்ணினா அப்படின்னு. அதான் அங்க மீறி அதுக்கு தெரியாத ஒன்னும் பண்ண முடியாது. நாம அதை ஒன்னும் ஏமாத்த முடியாது. அதுதான் நம்மளை ஏமாத்தின்னு இருக்கு. ஏதோ சாதாரண மனுஷ ரூபத்துல வந்தாப்புலயும் மனுஷன் மாதிரியும் கண்ணு தெரியாத மாதிரியும் காது கேட்காத மாதிரியும் இப்படி எல்லாம் லீல பண்ணி நம்மளோட விளையாடினாலே வழிய நாம அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏமாத்த முடியாது. என்ன பண்ணினாலும் கடைசியில கண்டுபிடிச்சிருவான்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறதே அங்க வியாச பூஜை நடந்தது. ரொம்ப கோலாகலமா நடந்தது. அந்த உள்ளுக்குள்ளேயே தான் வியாச பூஜை எல்லாம். பல பேர் வந்தா அப்படின்லாம் சொன்னோம். பக்கத்துல 120 கிலோமீட்டர்ல பிதார் அப்படின்னு ஒரு இடம். அந்த பிதார்ல ஒரு விசேஷம் என்னன்னா, நித்யாக்னிஹோத்ரி அக்னிஹோத்ரிகள் ஒரு 40 பேருக்கு மேல இருந்தா. நல்ல அனுஷ்டானத்தோட அக்னிஹோத்ரி கர்நாடகத்தை சேர்ந்தவா பிதார்ல 40 பேர். இந்த அக்னிஹோத்ரிலாம் அப்பப்போ வந்து தரிசனத்துக்கு வருவா, வந்துட்டு போயிட்டு இருப்பா. இப்ப பெரியவா இருந்த இந்த மகாகாவில பின்னால ஒரு பெரிய அரச மரம். அந்த அரச மரம் என்ன ஆயிடுச்சுன்னா பட்டு போயிடுது. திடீர்னு அடியில ஏதோ விளக்கு வச்சோ ஏதோ நெருப்பு பட்டுதோ என்னவோ தெரியல, ஏதோ காரணங்களால அது போயிடுத்து. அதை வெட்டி எடுக்க முடியுமா ஆயிடுத்து. வெட்டி எடுத்தா பெரிய மரம் விருட்சம். அத்தனை அரச கட்டியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவாவா ஒருத்தர் ஒன்று நினைச்சுருக்கா, இதை அடுப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அத்தை பண்ணலாம் இத்தை பண்ணலாம் அப்படின்ட்டு. பெரியவா என்ன பண்ணா அத்தனை அரச கட்டியும் கொண்டு சொல்லி இந்த பிதார்ல உள்ள அக்னிஹோத்திரிகள் அத்தனை பேருக்கும் அனுப்பிச்சுன்னா. உபாசன அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த அரசமரத்து கட்டியை மட்டும் வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அக்னிஹோத்திரம் முதலான யாக யஜ்யங்களுக்கு தான் யூஸ் பண்ணலாம். அதனால அத்தனையும் கொண்டு போய் அங்க போய் அனுப்பு அப்படின்னா. அதுதான் தர்ம பிரபு அப்படிங்கிறது. இந்த தர்மத்தை ரட்சிக்கிறதுக்கு, சாஸ்திரத்தை ரட்சிக்கிறதுக்கு தானே பெரியவா அவதாரம் பண்ணி வந்திருக்கா. அதனால இத்தனை அரச கட்டியும் அங்க அனுப்ப சொல்லிட்டா. அப்படியே அங்க இருந்துட்டு இருக்கிறதே ஒரு உத்தரவு பண்ணியிருந்தா. பெரியவாள்கிட்ட யாரெல்லாம் பிரம்மச்சாரிகளா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளோ அவள்லாம் அவ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும்னர், அந்த ஊர்ல போய் மகாகாமில் ஊர்ல போய் பிச்சை எடுத்துன்னு வரணும். பிச்சை எடுத்து, அதாவது பிரம்மச்சாரி பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சன்னியாசி பிரம்மச்சாரிகள்லாம் அவ தனக்குன்னு எதுவும் பண்ணிக்கப்படாது, பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். அதனால இந்த பிரம்மச்சாரிகளா இருக்கிற சிஷ்யாலாம் போய் பிச்சை எடுத்துன்னு வர சொல்லுவா. யாரா இருந்தாலும் போய் பிச்சை எடுத்துன்னு வரணும். இந்த கல்யாணம் ஆன சிஷ்யாளா இருந்தா, கிரகஸ்தாளா இருந்தா அவ மட்டும் என்ன பண்ணும், சுயம்பாகம் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சாத்த வடிச்சு ஏதோ பண்ணிக்கணும். அப்படிலாம் ஏற்பாடு பண்ணியிருந்தா. அப்படி பண்ணி இருக்கிறதே இதுக்கு பல பேர் வந்து கைங்கரியம் பண்ணியிருக்கா. அதுல பார்த்தேன்னா ஜோஷி அப்படிங்கிற ஒரு பக்தர், ரகுராமன் ஜோஷி அப்படிங்கிற பக்தர், ராமநாதன் செட்டியார் அப்படிங்கிற பக்தர், கணபதி என்கோ விஸ்வநாதையர் அப்படிங்கிற பக்தர், இன்னும் பல பேர்லாம் பண்ணியிருக்கா, கைங்கரியம் பண்ணியிருக்கா. ரங்கன் கவுடு அப்படிங்கிறவர், இந்த பாலா சாஹேப் அப்படின்னு சொன்னா அவரே என்ன பண்ணுவார், தன்னோட தோட்டத்துல விளையிற சாமான்லாம் கரிகாலெல்லாம் கொண்டு கொடுப்பாரு. அவர் தோரம்பருப்பெல்லாம் போட்டு இந்த பருப்பெல்லாம் கொண்டு கொடுப்பாரு. இவா இல்லாம எல்லாரும் கைங்கரியம் எல்லாம் பெரியவா சொல்லவே சொல்லியிருக்கா. நம்மளோட இந்த யாத்திரையெல்லாம் என்ன நடக்கிறதுன்னா அதுக்கு இந்த ஜோஷி செட்டியார் இந்த கணபதியன்கோ இவாள்லாம் பண்ற கைங்கரியத்தினால அவள்லாம் என்ன பண்ணுவா, அந்த ஜோஷி ரகுராமன் இவாள்லாம் சென்ட்ரல்ல போய் சாமான்லாம் வச்சுன்னு இருப்பா. யாரானும் பெரியவா தரிசனத்துக்கு போனா அவள்கிட்ட கொடுத்துருப்பா, இதை கொண்டு அங்க சேர்த்துருங்க அப்படின்னு. அப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணிக்கா. இதை பெரியவா சொல்றா, நம்மளோட யாத்திரை இங்க சௌக்கியமா நடக்கிறதுனா அதுக்கு இவாள்லாம் தான் காரணம். இவாள்லாம் இப்படி எல்லாம் சாமான்லாம் கொடுத்தனுச்சு எல்லாம் பண்ணி தான் எல்லாரும் நம்ம யாத்திரையை சௌரியமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கா. அது மாதிரிதான் நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அப்ப என்ன பண்ண, இந்த பாலா சாஹிப் அவர் தோட்டத்துல விளைஞ்ச முட்டை கோஸை கொடுத்துருந்தார். கரியாரியா என்ன விளையிறதோ கொடுக்குறார். அதை இந்த வேதபுரி சாஸ்திரி பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணி வெள்ளம் சமைக்கிறதே சமைச்சுட்டா பண்ணிட்டா. அவர் கொடுத்தார் கரியான்னு, இதை கொடுத்தாரு, சமையல் பண்ணியாச்சு. அதுல வித்யார்த்தி நாராயணன் அப்படின்னு அவரும் சாப்பிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. பெரியவா என்ன பண்ணுவா, அப்பப்போ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே இருப்பா. எல்லாம் ஒழுங்கா இருக்கா, ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கா, சாஸ்திரோக்தமா இருக்கா, எல்லாம் தர்ம வழியில இருக்கா அப்படிங்கறத ரொம்ப டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பா. அதனாலேயே அன்னைக்கு இன்னைக்கு என்ன சமையல் பண்ணினேன், யாரு என்ன கொண்டு வந்து கொடுத்தா, அத்தை பண்ணா இத்த பண்ணா இதெல்லாம் விசாரிச்சுட்டே இருப்பா. அப்படி விசாரிக்கிறது என்ன பண்ணுவா, அதுல ஏதாவது தோஷங்கள் இருந்தா அதை கண்டுபிடிக்கணும், அதுக்காக விசாரிப்பா. இதுக்காக என்கொயரி பண்றானே நமக்கு தெரியாது. ராத்திரி தூங்கு இருக்கிறதே எழுப்பி இன்னைக்கு என்ன சமையல் பண்ணினார், என்ன கறி பண்ணா, என்ன குழம்பு பண்ணா, என்ன பண்ணா, யாரு வந்தா, யாரு போனா, எத்தனை பேர் சாப்பிட்டா, இப்படி எல்லாம் விசாரிப்பா. அதுல அநேகமா விசாரிக்கிறது
வேதபுரி சாஸ்திரில விசாரிப்பா, இந்த வித்யார்த்தி நாராயணன் விசாரிப்பா. அதாவது இருக்கிறதுலயே பாவம் ரொம்ப வெகுளி யாரோ அவள்லாம் கூப்பிட்டு விசாரிப்பா. காரணம் என்னென்ன, இந்த குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் சாமர்த்தியம் தெரியாத சாதுவா இருக்கிறவா இவாள்கிட்டெல்லாம் ஒரு விஷயத்தை என்கொயரி பண்ணாதான் உண்மையை அப்படியே சொல்லிடுவா. கொஞ்சம் கெட்டிக்காராளா இருந்தா உடனே அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு ஏதோ திட்டுத்தனம் பண்ணிவிடுவா. இந்த கோஸ்கரி பண்ணினோடனே என்ன பண்ண, இந்த ஏகாம்பரம் இவாள்லாம் கோஸ்கரி மடத்துல சேர்க்கிற வழக்கம் கிடையாது. அநேகமா இங்கிலீஷ் கரியா எதுவுமே சேர்க்கிற வழக்கம் கிடையாது. அதுவும் இந்த முள்ளங்கி கோசு வெங்காயம் இது மாதிரி விஷயங்கள்லாம் கிட்டேயே வராது, அங்க சேர்க்க மாட்டா. ஆனா இவரோ கொடுத்துட்டார், இந்த பாலா சாஹிப்போ கொடுத்துட்டார், அவருக்கு தெரியாது கொடுத்துட்டார், இவாளும் பண்ணிவிட்டா. இது தெரிஞ்சுன்னா பெரியவா கோச்சுப்பா, ஏன் என்னமா சேர்த்தாள் அப்படின்ட்டு. அதனால இவ என்ன பண்ணியிருந்தா, பெரியவா கூப்பிட்டு யாரையானு கேட்டா, இன்னைக்கு கோஸ் கறி சாப்பிட்டோன்னு சொல்லாதீங்க, வெண்டைக்காய் கறின்னு சொல்லுங்கன்னு. பொய் தான் பொழுகுதான். வெண்டைக்காய் கறியும் பண்ணியிருக்கு, இருந்தாலும் அஸ்வத்தாமாதகா மாதிரி. அதனால வெண்டைக்காய் கறின்னு மட்டும் சொல்லுங்க, கோஸ்ன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லி வச்சுன்னு தான் பண்ணியாச்சு. ஆனா பாதுராத்துல என்ன பண்ண, எழுப்பி இந்த வித்யார்த்தி நாராயணன் அவரை கூப்பிட்டு கேட்டா. என்னெல்லாமோ பல விஷயங்கள்லாம் கேட்கறாப்புல கேட்டு, ஆகாரம் பண்ணல இன்னைக்கு என்ன பண்ணாலும் சமைச்சா சாப்பிட்டேன் அப்படின்னா, அதுல என்ன பண்ணினார், இது ஏதோ கோஸ்கறி இருந்தாப்புல இருந்தது அப்படின்னு விட்டார். அப்படியா அப்படின்னா பெரிய உளறிட்டார். இவர் எல்லாம் முன்னாலேயே சொல்லி வச்சிருக்கு, ஆனாலும் என்ன அந்த சமயத்துல போய் உளறிட்டார். அதுதான் பெரியவா சத்திய வஸ்துன்னு தெரியுது. அவளும் பொய் சொன்னது கிடையாது, அவளுக்கு முன்னால நம்மளாலையும் பொய் சொல்ல முடியாது. வித்யார்த்தி நாராயணன் கோஸ்கரி மாதிரி இருந்ததுன்னு விட்டார், அதோட விட்டுட்டா. இதை பக்கத்துல இந்த ஏகாம்பரம் வெள்ளம் தெரிஞ்சு கொடுத்து, அடா அடா இது ஏதோ என்கொயரிக்கு திருப்பி வரப்போகுது அப்படின்ட்டு இவ ரெடியா இருக்கா. மறுநாளைக்கு கூப்பிட்டா, ஏகாம்பரத்தை கூப்பிட்டு ஏதோ பேசின்னு இருக்கிறதே, அது இப்போ மடத்தெல்லாம் கோஷ் சேர்க்கிற வழக்கம் வந்துருத்தா, கோஷ் சேர்க்கிற வழக்கம் உண்டா அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், இல்லையா எல்லாம் இல்லையே அப்படின்னு. இல்லை வித்யார்த்தி நாராயணன் சொன்னார், ஏதோ கோஸ்கரி மாதிரி இருந்ததுன்னு சொன்னாரே அப்படின்னு. இது சொன்னோன்னே இவருக்கு தூக்கி ஏறி போட்டுது. ஓஹோ அந்த கழவர் போய் உளறிவிட்டார் அப்படின்ட்டு வேற என்ன சமாளிச்சானுமே. இப்போ முதல்ல சேர்க்கறது இல்லைன்னு சொல்லியாச்சு. உடனே அவர் என்ன பண்ணார், இந்த பிரம்மச்சாரிகள்லாம் பெரியவா பிட்சைக்கு போச்சுன்னா ஊர்ல, அவள்லாம் போய் வீடு விடா பிட்சை எடுத்துன்னு வரா, அதுல யாராத்துலயானு பண்ணியிருப்பா, அது வந்திருக்கும், அதை எடுத்து இவர் போட்டுன்னு சாப்பிட்டுருப்பார். ஆனால் நம்ம இங்க பண்ணல, வெண்டைக்காய் கறி தான் பண்ணித்து. அப்படியேதான் நம்ம பிட்சையில வந்ததுல கோஸ் இருந்துக்கலாம், வா சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னா. அப்படியா அப்படின்னா உடனே வித்யார்த்தியை கூப்பிடுன்னா. அவர் வந்தோடனே உடனே பெரியவா சொல்றா, நீங்க பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்து நாளைக்கு ஊருக்கு போகலாம் அப்படின்னுட்டா. அவர் ஏன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு அவர்கள் ஊருக்கு கிளம்பிட்டா. ஏன்னா பெரியவா சொல்றா, ஒரு பிரம்மச்சாரி பிட்சை எடுத்துட்டு வந்ததை ஒரு கிரகஸ்தன் சாப்பிட்டாக்க சாப்பிடப்படாது. சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள் அவளே பிச்சை எடுத்துன்னு வரா, பிச்சை எடுத்து தான் பெருமாள் அத்தைப்படிங்க தாடுமான்னு ஒருத்தர் அவளே பிட்சை எடுத்துன்னு வரதே நம்ம போய் அதை உட்காந்து எடுத்துட்டு சாப்பிட்டாக்க அது தோஷம் இல்லையோ. அதனால அதனால இந்த கிரகஸ்தாளுக்கெல்லாம் உங்களுக்கு சமைக்க சொல்லியிருக்கு, அவளுக்கு தான் சமைக்க வேண்டாம் பிட்சை எடுத்துன்னு வர சொல்லியிருக்கு, அதை போய் எடுத்து சாப்பிட்டு விட்டாடாக்கும் அப்படின்ட்டு நீங்க இனிமே பிரம்மச்சாரி பிட்சையை சாப்பிட்ட அவள்கிட்டேருந்து எடுத்துக்கிற, அதனால நீ உனக்கு சாப்பிட்டுக்கிட்டு சௌக்கியமா ஆத்துல போயிரு அப்படின்னு ஊருக்கு அனுப்பிச்சுட்டா. அவரும் வேற வழியில வந்து அதுக்கப்புறம் 2 மாசம் வந்து இருந்துட்டு பெரியவா சொன்னான்னு அதுக்கப்புறம் திரும்பி வந்துருவேன்னு வச்சுக்கோ. இது எதுக்காக பெரியவா இப்படி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தண்டனை மாதிரி கொடுக்குறான்னு, அடுத்த தரம் இது மாதிரிலாம் யாராவது நடக்கிறதே ஜாகிரதையா இருக்கணும். அதுக்காக அப்படி ரொம்ப பார்த்து பார்த்து தான் பெரியவா நம்மளை அழிச்சுன்னு போயிருக்கா. அவ அவதாரம் முழுக்களும் நம்மளுக்கு நல்லது என்ன, நமக்கு நல்லது என்ன, நமக்கு நல்லது என்னங்கிறதுக்காக தான் நம்ம அப்படி இருந்திருக்கா. அப்படி பண்ணா கோசு அப்படின்னு ஞாபகம் வருது. வேற ஒண்ணும் இல்லை, இது மாதிரி வஸ்துக்கள்லாம் நமக்கு இன்னும் ஏற்கனவே நமக்கு காமக்ரோதாதிகள்லாம் மண்டி கிடக்கு. இதெல்லாம் அதை என்ன விருத்தி பண்ணும், நமக்கு ஆத்ம குணத்துக்கு சத்வகுணத்துக்கு இதெல்லாம் இடைஞ்சலா இருக்கும். அதனாலதான் சில சில விஷயங்களுக்கு, சில சில தானியங்களுக்கு, சில சில கரியாய்களுக்கு, பழங்களுக்கு இது மாதிரி இந்த குணங்கள்லாம் அதோட சுபாவமாவே இருக்கு. அதனால அது சுபாவத்தை நாம மாற்ற முடியாது. அதனால நமக்கு நல்ல குணத்தை நமக்கு நல்லது பண்றதுக்கு சத்துவகுணமா ஆக்கிறதுக்கு என்னென்ன அனுகூலம் பண்ணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிறது, அதுக்கு எது இதெல்லாம் கெடுதல் பண்ணுமோ அதெல்லாம் விளக்குறது அப்படிங்கிறது நமக்கு ரிஷிகள். அதனால தான் சாஸ்திரத்துல இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்காக நமக்கு வேணா அது ஸ்தூலமா தெரியாத இருக்கலாம், அது சூக்ஷ்மமா எப்படி போய் வேலை செய்யுங்கிறது அவளுக்கு தான் தெரியும். அதனால தான் சொன்னேன். அதனாலதான் பெரியவாளும் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா. இப்படி எல்லாத்தையுமே தான் இடத்துலதான் கோஸ் சேர்த்தாளா வெங்காயம் சேர்த்தாளா இதை பாக்குறதுன்னு இல்லை. என்னன்னா ராமேஸ்வர விஸ்வநாதன் அப்படின்னு ஒரு பக்தர் ராமேஸ்வரத்துல கைங்கரியம் பண்ணிந்தார். பெரியவா அப்பப்போ வருவார் பெரியவாள்கிட்ட. உடனே என்னன்னா இங்க சென்னையில கோபாலபுரத்துல பிஜி பால் நீலகண்டையர் அப்படின்னு ஒரு பரம பக்தர், எல்லாம்
பரம்பரையா பெரியவாளுக்கு அப்படி கைங்கரியம் பண்ணியிருக்கிறவா. எருமனா நீலகண்டராத்துல போய் நீ ஒரு வாரம் இருந்துட்டு வா அப்படின்னு இந்த ராமேஸ்வரன் விஷுவை அனுப்பிச்சா. அவளுக்கு சொல்லி அனுப்பிச்சிருந்தா, விஷு வரான், அவனுக்கு எல்லாம் வேணுங்கிறத சாப்பாடு பாடு பண்ணி போட்டு பார்த்துக்கோ அப்படின்னுட்டு. இவர் வந்தார், மாடியில் இடம் கொடுத்தா அவர் பாட்டுக்கு இருக்கார். இவர் தினம் கார்த்தால எழுந்து இவரோட அனுஷ்டானத்தெல்லாம் பண்ணுறதா, சமையல்லாம் பண்ணுவா, சாப்பிட்றது, டிஃபன் கொடுப்பா, எல்லாம் பண்ணுவா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருந்தார். ஒரு வாரம் இருந்தார். அப்புறம் பெரியவா திருப்பி வான்ட்டா வந்துட்டா. இந்த விஷுட்ட சொல்லியிருந்தா, நீ அவாத்துல போய் இருக்கிறதே நீ ஒரு நோட்டு எடுத்துக்கோ, பென்சில் எடுத்துக்கோ, கார்த்தால அவ என்னென்ன கொடுக்குறா, காப்பி கொடுக்கறதுலேருந்து எழுது. என்ன இன்னைக்கு சமையல் பண்ணினா, என்ன கறி பண்ணா, என்ன குழம்பு பண்ணா, என்ன டிஃபன் பண்ணினா, என்னென்ன தொட்டுக்கு பண்ணா, எல்லாத்தையும் எழுதணும். இந்த ஒரு வாரம் இருந்தீங்கன்னா ஒரு வாரத்துல வாட்டில் என்னென்னலாம் சாப்பிட்டியோ என்னென்னலாம் கொடுத்தாலும் அத்தனையும் எழுதின்னு வரணும் அப்படின்னு. எதுக்குன்னு சொல்லலை, இதை எழுதின்னு வானா எழுதின்னு வந்துட்டா. ஆனா பெரியவா என்ன பண்ணா, நீ இது மாதிரி எழுதுறேன்னு அவளுக்கு தெரியப்படாது, நீ பாட்டுக்கு உட்காந்து ரகசியமா எழுதின்னு வரணும் அப்படின்னு. இவர் எழுதுறாங்கிறது அவளுக்கு வீட்டுக்காராளுக்கு தெரியாது. பெரியவா இவர் விஷு வந்தோடனே இந்த நோட்டை வாங்கி பார்த்தா, பார்த்துட்டு வாங்கி வச்சுனுட்டா. இவர் போயிட்டார். உடனே அப்புறம் 2 நாள்ல இந்த நீலகண்டையர் அவர் சம்சாரம் எல்லாரும் வந்தா வந்து நமஸ்காரம் பண்றது. அந்த அம்மாட்ட கேட்கிறா பெரியவா, நீ என்ன பாலக்காடோ அப்படின்னா உனக்கு சொந்த ஊர் அப்படின்னு. அந்த அம்மா இல்லையே அப்படின்னா. இல்ல தினம் சமையல்ல தேங்காய் போட்டு சமைச்சிருக்கியா அதுக்காக கேட்டேன் அப்படின்னா. இது சொன்னோன்னா நமக்கு தூக்கி வாரி போட்டுது, நம்ம வீட்டுல தினம் தேங்காய் சமைச்சோங்கிறது பெரியவாளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா. எப்படி தெரிஞ்சதுன்னு முழிக்கிறதே உடனே பெரியவா சொல்றா, இல்ல விஷு வந்து வந்திருந்தானோ இல்லையோ அவன் சொன்னான் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த நோட்டை எடுத்து காமிக்கிறா. உங்க வீட்டு சமையல்லாம் அவன் எழுதிட்டு வர சொன்னேன் வந்திருக்கான், அதுல பார்த்தா அநேகமா எல்லாம் தேங்காய் சேர்த்த சமையல்லாம் இருக்கு, அதனால ஏதோ கேரளாக்கார மாதிரி பாலக்காட்டுக்கார மாதிரி எல்லாத்துலயும் தேங்காய் போட்டிருக்கேன், அதனால உனக்கு பாலக்காடவுன்னு கேட்டேன். இவாளுக்கு ஒரே சிரிக்கிறதா என்ன பண்றதுன்னு புரியல, ஒரே ஆச்சரியம். பெரியவா எப்படி எல்லாம் சிஐடி மாதிரி நம்ம வீட்டுல வந்து ஆளை அனுப்பிச்சு நோட்டம் பார்க்க சொல்லியிருக்கான்னு. எதுக்காக இப்படி பண்ண சொன்னான்னு அப்புறம் சொல்றா பெரியவா, வேற எதுக்காக விஷயம் அனுப்பிச்சு இதெல்லாம் எழுதின்னு வர சொன்னேன்னா, ஒன்னே ஒன்றும், நீ மடத்துக்கெல்லாம் இவ்வளவு கைங்கரியம் பண்றள், என்கிட்ட ரொம்ப பக்தியா இருக்கள், நல்ல குடும்பத்துல சேர்ந்தவா, அப்ப ஏற்பட்டவா உங்க ஆத்துல வெங்காயம் ஜெயிக்கிறவளோன்னு பார்க்கணும்னு தெரிஞ்சுனேன், அதனாலதான் விஷு அனுப்பிச்சு ஒரு வாரம் இருந்து சாப்பிட்டு வர சொன்னேன் நீ. இது வெங்காயம் சேர்க்கலன்னு சந்தோஷமா. அவளுக்கு தூக்கி அறிபட்டது. நம்ம வீட்டுல என்ன பண்றோம் ஏது பண்றோம்ங்கிறது இப்படி எல்லாம் கூட நம்மள்டே கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதோ. நீ ஏதாவது வெங்காயம் சாப்பிடாது பண்ணி சாப்பிட்டு நாம என்ன பண்ணிவிடுவோம், உடனே பெரியவாள்கிட்ட பயந்துட்டு பொய் சொல்லிவிடுவோம். இல்ல இல்லம்மா ஆகாம அம்மா ஏதோ மறைப்பான், அவளுக்கு நன்னா தெரியும். அதனால யார்கிட்ட எப்ப இப்படி பண்ணினா விஷயம் வருங்கிறது பெரியவாளுக்கு தெரியும். அந்த சாமர்த்தியம் அப்படின்னா அப்படி ஒரு சாமர்த்தியம். இதுக்காக இவ வீட்டுல இப்படி பண்றாளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யாரையோ ஒருத்தர் போய் ஒரு வாரம் இருந்துட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா. இப்படி அனுப்பிச்சது அந்த போன விஸ்வநாதனுக்கும் தெரியாது, இவ வீட்டுல இருக்கிற நீலகண்டேயராத்துல அவளுக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் பெரியவா இந்த ரகசியத்தை சொல்ல விட்டுதான் புரியுறது. அப்படி ஒரு கருணை. நாம எதை சாப்பிட்டா என்ன, எதை சாப்பிடலன்னா என்ன, நாம எப்படி இருந்தா என்ன, எப்படி இல்லைன்னு, அவருக்கு ஏதானும் நஷ்டமா லாபமா இல்லை அப்படின்னா, ஒரு குருன்னா ஆச்சாரியன்னா இப்படிதான் இருக்கணும். நாம நினைச்சதெல்லாம் மட்டும் நம்ம மனசு போனபடி போறத அவ அப்ரூவ் பண்றதுக்கு ஒரு குரு எதுக்கு தேவையில்லை. நம்ம அப்படி மனசு தாறுமாறா அலையறதே நம்ம கண்டபடி இருக்கிறதையெல்லாம் அதை நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 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 நம்மள நேர் வழியில கொண்டு வரதுக்கு தான். குதிரைக்கு கடிவாளம்னா எதுக்கு அப்படின்னர், அதை பிடிச்சுட்டு இருக்கிறவன் அந்த ஓட்டுறவன் சாரத்தை என்ன பண்ணும்னர், அந்த குதிரை அப்பப்போ அந்த இந்த போறதே அதை பிடிச்சி இழுத்து அதை சரி பண்ணி அதை நேர் வழிக்கு கொண்டு வரணும். அதுக்கு தான் கடிவாளத்தையும் போட்டு இவன் பாட்டு கையில பிடிச்சிட்டு இல்லாத கீழே போட்டுட்டு குதிரை பாட்டுக்கு ஓடிந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை. அதை போலதான் இந்த ஆச்சாரியன் குருங்கிற ஸ்தானத்துல இருக்கிறதுனால பெரியவா நம்மள எப்படி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கா, தன்னோட பக்தாளை எப்படி எல்லாம் காவந்து பண்ணி அவளை தர்ம வழியிலேயே அழிச்சுன்னு போய் நம்மள சத்கதியை கொடுக்குறா அப்படின்னு தெரியுது. அதாவது பார்த்தசாரதின்னு பகவானுக்கு இதோ அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினர் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. இப்படி அத்தனை பக்தாளுக்குமே பகவான் சாரதியா தான் நின்று ஓட்டின்னு போறான். நம்ம வாழ்க்கைங்கிற தேர்ல நம்மளோட ஜென்மாங்கிற அந்த பயணத்துல அவர் இப்படித்தான் காப்பாத்தின்னு வர. அதே மாதிரி வேடிக்கையா இருக்கும். திருவாரூர் சேகர் அப்படின்னு வக்கீல், அவ ராயப்பேட்டால இருக்கிறவா, அவரோட சம்சாரம் பூர்ணி அப்படின்னு. இந்த அம்மா என்ன பண்ணினா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிசி பேளாவத் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு கரிகா எல்லாம் வாங்கி சாமானோட வாங்கிட்டு வந்தா கடையில.
வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள நுழைத்தே ஃபோன் அடிச்சதோ என்னவோ தெரியல. அதனால நேரம் அந்த பைய கரியா பைய எல்லாத்தையும் தூக்கி அவ வீட்டுல பெரிய பூஜை இருக்கும். அம்பாளை பார்த்தா குங்குமத்தினால பெருசா அப்படியே மலையா குமிஞ்சிருக்கும் அர்ச்சனை பண்ணி. இந்த சேகரோட தாயார் திருவாரூர் கமலம் அப்படின்னு பேரு. இந்தம்மா பரமபக்த, பெரியவாளை தவிர வேற ஒன்றும் தெரியாது. இந்த பரம்பரையே குழந்தைகள்லாம் எதுக்கு பழக்கினா அப்படின்னார், 24 மணி பெரியவா பெரியவா பெரியவான்னு ஒரு கிராப்பிலேயே தான் பழக்கியிருக்கா. அந்த பரம்பரையே இப்படிதான் இருக்கும். அதனால அந்த அம்மா அப்படி மணிக்கணக்கா பூஜை பண்ணுவோம். நவராத்திரி அப்படின்னா வெறும் பாலை மட்டும் சாப்பிட்டுட்டு தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டு இந்த அம்பாள் சன்னதியை விட்டு பூஜை ரூமை விட்டு நகர்ந்து வரமாட்டா. அப்படியெல்லாம் பூஜை பண்ணி இன்னைக்கும் பார்த்தா அப்படியே குங்குமம் மலையா குமிஞ்சிருக்கு. எத்தனை உள்ளுக்குள்ள என்ன சுவாமி அம்பாள் எப்படி இருக்கான்னு கூட தெரியாது. அப்படிதான் பூஜை பண்ணிட்டு இருக்கா. பெரியவா கொடுத்த பாதுகை இருக்கு. இந்த ரூம் முழுக்களும் எங்க திரும்பினாலும் பெரியவாளா இருப்பா. இந்த பாதுகை இருக்கு, பிரத்யட்சமா பெரியவா இருப்பா. அங்க என்ன பண்ணா, அந்த வெளியிலேருந்து வந்த போன் அடிச்சோன்னு இந்த பூர்ணியம்மா அந்த கரியா பையன் இந்த பூஜை ரூம் வாசல்ல அப்படி வச்சுட்டு போய் போன்லாம் அட்டன் பண்ணா. அதுக்கப்புறம் இப்படி காரியத்துல இந்த பைய, இந்த கரியா பைய இந்த பூஜை ரூம் கிட்ட வச்சது மறந்து போயிடுத்து. இவ ராத்திரி சாப்பிட்டு படுத்துட்டாச்சு. ராத்திரி சொப்பனம், கனவுல பெரியவா வரா. பெரியவா வந்து இந்த பூர்ணிட்டு கேட்கிறா, உனக்கு ஒண்ணு தெரியுமோ, பிசிபேளாபாத் பண்ண தெரியுமோ அப்படிங்கிற. சொல்லிட்டு, பிசிபேளாபாத் வெங்காயம் போடாதையே பண்ணலாம், கன்னடக்காரெல்லாம் அப்படிதான் பண்ணுவா, உனக்கு தெரியுமோ அப்படின்னா சொப்பனம் கலைஞ்சு போயிடுது. இது பாதுராத்துல இது மாதிரி பெரியவா சொப்பனத்தை பார்த்தோன்னே இந்த மாதிரி தூக்கி எறி போட்டு ஏந்துனுட்டா. ஏந்தின அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, இந்த கரியா வாங்கி அந்த உள்ள வச்சது, அதுல வெங்காயமும் வாங்கி வச்சிருக்கு. இந்த கரியா வெங்காய பையோட பூஜை ரூமுக்கு போனோன்னே ராத்திரியே சொப்பனத்துல வந்துட்டா பெரியவா. வந்தா என்ன அழகா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறா பாரு. பிசிபேளாபாத் பண்ண தெரியுமோ, கன்னடக்காரெல்லாம் வெங்காயம் போடாதையே பண்ணுவா அப்படின்னு. கன்னடக்காரெல்லாம் கர்நாடகா எல்லாம் அப்படிதான் பண்ணுவா சொன்னா. இந்த அம்மா வெலத்து போயிடுத்து. அப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாயிட்டா. உடனேயே அதுக்கப்புறம் மறுநாளைக்கு அப்படித்தான் பண்ணினான்னு வச்சுங்கோ. பண்ணிட்டு இன்னைக்கும் சொல்லிகிட்டே இருப்பா, இந்த பிசிபேளாபாத் வெங்காயங்கான்னு பெரியவா ஞாபகம் தான் வருது. இப்படி நாம ஏதோ பையில வாங்கி வச்சிருந்ததை கூட அவர் வாசனை பார்த்துட்டா. உடனேயே சொப்பனத்துல வந்து நம்மளை வான் பண்றா, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு வான் பண்றா. மாதிரி நாம கோஸ் சேர்த்தா என்ன, இனிமே வெங்காயம் சேர்த்தா என்ன, அதை சேர்த்தா என்ன, இதை சேர்க்கணும் என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் நம்மளோட சத்வ குணத்துக்கு ஹானி பண்ணும், விரோதமா இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் பெரியவா ரொம்ப ஜாகிரதை பண்ணி நம்மளை இப்படி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றா. அப்படி பண்ற பெரியவா அந்த மகாகாமில் இருக்கிறதே தான் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி இருந்தது. அதுல பெரியவா யாத்திரை கிளம்ப போறா. இந்த சாதுர்மாசியம் முடிஞ்சு யாத்திரை கிளம்ப போறா. அந்த யாத்திரை கிளம்புறதே இந்த 2 மாசம் பௌர்ணமி. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா. கிளம்பினா அந்த ஊர் ஜனங்கள்லாம் போகப்படாதுன்னா, அங்க ஒரு டாக்டர் இருக்கார், அவர் குறுக்கப்படுத்துன்னு அழுது பெரியவாளை போகப்படாது அப்படின்னு, ஊரை விட்டு போகக்கூடாது அப்படின்னு. அப்புறம் பெரியவா சொல்லி இன்னைக்கு யாத்திரை பண்ணணும், விஸ்வரூப யாத்திரை, சாதுர்மாசியம் பூர்த்தி ஆகுது, போயிட்டு திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரியவா இந்த மகாகாம் கிராஸ் ரோடு வரைக்கும் வந்து அப்புறம் திரும்பி மகாகாமுக்கு போனா. அந்த தள்ளாத வயசுலயும் இந்த சொன்ன சொல்லு இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப அவ்வளவு பிரியத்தை காமிச்சதுனால வந்துட்டு திரும்பி போனா. அங்க போய் நவராத்திரி முதலானதெல்லாம் பண்ண போறா. அப்படி இருக்கிற பெரியவா இந்த நவராத்திரி எல்லாம் எப்படி நடந்தது, அதுல என்னன்னா தொடர்ந்து என்ன நிகழ்ச்சி நடந்தது நாம தொடர்ந்து